பக்தர்களே குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. குழந்தை இயேசுவின் பக்தர்களே குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே வாழியவே. கவிராயபுரம் போல பல தலங்கள், அவர் கருணை மழை வீழும் அருள் நிலங்கள். கவிராயபுரம் போல பல தலங்கள், அவர் கருணை மழை வீழும் அருள் நிலங்கள். கவலைகள் தீர்ந்திட அங்கு செல்வோம், கடவுளின் அருளை நாம் அடைந்திடுவோம். கவலைகள் தீர்ந்திட அங்கு செல்வோம், கடவுளின் அருளை நாம் அடைந்திடுவோம். குழந்தை இயேசுவின் பக்தர்களே குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே. உறவில் மலர்ந்திடுவோம், நினைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம், நினைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியானவர் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைய திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நற்செய்தி நம் இறை நம்பிக்கைக்கு வலுவூட்டும் விதமாக அமைகின்றது. சீடர்களாகிய நமக்கு இது எப்படி முக்கியம் என்றால், நாம் பிறருக்கு பிடித்திருக்கின்ற தீய சக்திகளை விரட்டுவதை காட்டிலும் நம்மிடம் நம்மை சார்ந்து இருக்கின்ற தீய சக்திகளை விரட்டி அடிக்க வேண்டும். நம் நம்பிக்கை இன்னும் அதிகமாக நோம்பிருந்து ஜெபித்தது எப்படி? தந்தையோடு இரவு பகலாக இயேசு மன்றாடினாரோ, உறவு கொண்டிருந்தாரோ, அதை போலவே நாமும் இறைவனோடு உறவு கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு திருப்பலியிலும் இறைவன் நம் உடலுக்குள் தன் உடலோடு வருகின்றார். ஆனால் நாம் அவரை பெற்றும் பெறாதவர்களாக, அவருடைய வார்த்தைகளை தினமும் கேட்டும் கேட்காத செவிடர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர் நம்மோடு பகிர்ந்து கொண்ட அனைத்தையும் பயன்படுத்தி பிறரோடு அன்பினை அவரின் வார்த்தையின் மூலமாகவும் உடலின் மூலமாகவும் பகிர்ந்து கொள்வோம். இறையாசீர் பெறுவோம். கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களே,
இந்த அதிகாலை திவ்ய திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் பெருமகிழ்வோடு வரவேற்கின்றோம். ஆண்டவர் அவரது திருத்தலத்தின் வேலைப்பாடுகளை ஆற்றலோடு வல்லமையோடும் நிகழ்த்தி கொண்டே இருக்கின்றார். அன்று எருசலேம் கோவிலை சாலமன் அரசர் மிகவும் அழகுற வடிவமைத்ததைப் போல இந்த நாட்களிலே ஆண்டவர் வானதூதர்களின் அருட்காவலோடு அவர் நிறைவேற்றி கொண்டே இருக்கின்றார். 1 அரசர்கள் அதிகாரம் 6 இறைவசனம் 15 வாசிப்பதைப் போல ஆண்டவருடைய திருக்கோவிலின் உள்புறத்தின் சுவர் எங்கும் கேதுரு மரங்களால் அவர்கள் அழகுற அமைத்தார்கள் என்று வாசிக்கின்றோம். அதே போல அற்புத குழந்தை இயேசு திருத்தலத்தின் உள் வேலைப்பாடுகள் மரங்களினால் அழகுற வேலைப்பாடுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இந்த நாட்களிலே நீங்கள் ஆண்டவருடைய உதவியையும் பொருள் உதவியையும் நீங்கள் ஜபத்தின் வழியாக பெற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள். இந்த நாட்களிலே நிறைவு பணிகள் என்பதால் மிகவும் பல போராட்டங்களுக்கு மத்தியிலும் மிகவும் சிரமப்பட்டு போகின்ற நிலையிலே தங்கள் இயன்ற அளவிற்கு பொருளாதார உதவியை தாராள உள்ளத்தோடு உதவி செய்து கொடுக்கும்படியாக அற்புத குழந்தை இயேசுவின் அதன் பொருட்டு ஆசீர் பெறும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்டவர் அற்புத குழந்தையை சொன்னதைப் போல நீங்கள் என்னை மகிமை செய்ய செய்ய நான் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவருடைய இல்லத்திற்காக தாராள உள்ளத்தோடு உதவி செய்கின்ற அநேக மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கின்றார். நீங்களும் அற்புத குழந்தை இயேசுவின் ஆசீரை பெற வேண்டும் என்று. அதனால் எவ்வளவு நீங்கள் உதவி செய்தாலும் அது ஆண்டவருடைய ஆசிரை வல்லமையும் பெறுவதாக அமையும். தாராள உள்ளத்தோடு நாம் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய திருக்கோவிலுக்காக நாம் பொருள் உதவி செய்வோம். ஆண்டவர் மென்மேலும் நம்மை ஆசீர்வதிப்பார். தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்மிடம் உள்ள குற்றங்கள் குறைகள் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஞானமே எல்லாவற்றுக்கும் முன்னர் உண்டாக்கப்பட்டது. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவசனங்கள் 1 முதல் 10 முடிய. ஞானமெல்லாம் ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது. அது என்றும் அவரோடு இருக்கின்றது. கடல் மணலையோ மலைத்துளியையோ முடிவில்லா காலத்தையோ யாரே கணக்கிடுவர்? வான்வெளியின் உயரத்தையோ நிலவுலகின் அகலத்தையோ ஆழ்கடலையோ ஞானத்தையோ யாரே தேடி காண்பர்? எல்லாவற்றுக்கும் முன்னர் ஞானமே உண்டாக்கப்பட்டது. கூர்மதி கொண்ட அறிவுத்திறன் என்றென்றும் உள்ளது.
உயர்வானில் உள்ள கடவுளின் வாக்கே ஞானத்தின் ஊற்று. என்றுமுள்ள கட்டளைகளே அதை அடையும் வழிகள். ஞானத்தின் ஆணிவேர் யாருக்கு வெளியிடப்பட்டது? அதன் நுணுக்கங்களை அறிந்தவர் எவர்? ஞானத்தின் அறிவாற்றல் யாருக்கு தெளிவாக்கப்பட்டது? அதன் பரந்த பட்டறிவை புரிந்து கொண்டவர் யார்? ஆண்டவர் ஒருவரே ஞானியாவார். தம் அரியணையில் வீற்றிருக்கும் அவர் பெரிதும் அச்சத்திற்கு உரியவர். அவரே ஞானத்தை படைத்தவர், அதனை கண்டு கணக்கிட்டவர். தம் வேலைப்பாடுகளை எல்லாம் அதனால் நிரப்பியவர். தம் ஈகைக்கு ஏற்ப எல்லா உயிர்களுக்கும் அவரே அதை கொடுத்துள்ளார். தம் மீது அன்பு கூர்வோருக்கு அதை வாரி வழங்கியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவராட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். 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 ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். அவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். அவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். பூவுலகை அவர் நிலைநிறுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீர் தொன்றுதுட்டே நிலை நிறுத்துள்ளீ. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். உம்முடைய ஒழுங்குமுறைகளை மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே. உமது இல்லத்தை அழகு செய்யும், உமது இல்லத்தை அழகு செய்யும். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 14 முதல் 29 முடிய. அக்காலத்தில் பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய மூவரும் மற்ற சீடரிடம் வந்தபொழுது பெருந்திரளான மக்கள் அவர்களை சூழ்ந்திருப்பதையும் மறைநூல் அறிஞர் அவர்களுடன் வாதாடுவதையும் கண்டனர். மக்கள் அனைவரும் இயேசுவை கண்டவுடனே மிக வியப்புற்று அவரிடம் ஓடிப்போய் அவரை வாழ்த்தினர். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இவர்களோடு எதை பற்றி வாதாடுகிறீர்கள் என்று கேட்டார். அப்போது கூட்டத்திலிருந்து ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, தீய ஆவி பிடித்து பேச்சிழந்த என் மகனை உம்மிடம் கொண்டு வந்தேன். அது அவனை பிடித்து அந்த இடத்திலேயே அவனை கீழே தள்ளுகிறது. அவன் வாயில் நுரை தள்ளி பற்களை நெரிக்கின்றான். உடம்பும் விரைத்து போகிறது. அதை ஓட்டிவிடும்படி நான் உம் சீடரிடம் கேட்டேன், அவர்களால் இயலவில்லை என்று கூறினார். அதற்கு அவர் அவர்களிடம், நம்பிக்கையற்ற தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அவர்கள் அவனை அவரிடம் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடன் அந்த ஆவி அவனுக்கு வலிப்பு உண்டாக்க அவன் தரையில் விழுந்து புரண்டான். வாயில் நுரை தள்ளியது. அவர் அவனுடைய தந்தையை பார்த்து, இது இவனுக்கு வந்து எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர், குழந்தை பருவத்திலிருந்து இது இருந்து வருகிறது. இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பலமுறை அந்த ஆவி இவனை தள்ளியதுண்டு. உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார். இயேசு அவரை நோக்கி, இயலுமானாலா? நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். உடனே அச்சிறுவனின் தந்தை, நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும் என்று கூறினார். அப்போது மக்கள் கூட்டம் தம்மிடம் ஓடி வருவதை இயேசு கண்டு இந்த தீய ஆவியை அதட்டி, ஊமை செவிட்டு ஆவியே, உனக்கு கட்டளையிடுகிறேன், இவனை விட்டு போ, இனி இவனுள் நுழையாதே என்றார். அது அலறி அவனுக்கு மிகுந்த வலிப்பு உண்டாக்கி வெளியேறியது. அச்சிறுவன் செத்தவன் போலானான். ஆகவே அவர்களுள் பலர், அவன் இறந்து விட்டான் என்றனர். இயேசு அவன் கையை பிடித்து தூக்கிவிட்டார். அவனும் எழுந்தான். அவர் வீட்டில் நுழைந்ததும் அவருடைய சீடர் அவரிடம் தனிமையாக வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டனர். அதற்கு அவர், இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கடவுளை நம்புகிறவர்களுக்கு எல்லாம் நிகழும். மார்க் நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தை 23. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு திருத்தலங்களிலும் நம்பிக்கையோடு நாம் இறைவேண்டல் செய்கின்றோம். அவைகளும் நடக்கின்றன. திருத்தலங்களிலே பூட்டு நாம்
காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்றோம். ஒரு நல்ல வீடு கட்ட வேண்டும் என்பதற்காக வீடு கட்டி முடித்த உடனே அந்த பூட்டை எடுத்துக்கொள்கின்றோம். திருத்தலங்களிலே தொட்டில்கள் கட்டப்படுகின்றன. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர்கள் நம்புகிறபடியே அப்படியே குழந்தை செல்வங்களும் கிடைத்து விடுகின்றன. நோயினால் துன்பப்படுகின்றவர்கள் கண்ணோ காதோ கை கால் இதை வெள்ளியிலோ தங்கத்திலோ செய்து ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றனர், தங்களுடைய உடல் உபாதைகளிலிருந்து சுகம் பெற வேண்டும் என்று. அதுவும் அப்படியே நடக்கின்றன. இந்த செயல்களை எல்லாம் நம்பிக்கையை ஊட்டும் விதமாக நம்பியவர்களுக்கு எல்லாம் நிகழும் என்ற ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே நிகழ்வதாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் அன்றாட அனுபவங்களிலும் நடந்து கொண்டிருக்கின்றன. 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக நம்முடைய மாதா தொலைக்காட்சி வழியாக கவிராயபுரம் அற்புத குழந்தை இயேசு திருத்தலத்திலே ஒரு திங்கட்கிழமை திருப்பலியில் பங்கேற்கும் பொழுது பெங்களூரை சார்ந்த தம்பதியினர் திரு நிதின் திருமதி நித்யா இவர்களுக்கு பல ஆண்டுகளாக குழந்தை செல்வம் இல்லாத ஒரு நிலையிலே அற்புத குழந்தை இயேசுவிடம் குழந்தை செல்வம் வேண்டும் என்று தங்களுடைய வேண்டுதல்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அவருடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு நேத்தன் என்கின்ற அழகான ஒரு குழந்தையை அற்புத குழந்தை இயேசு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்றார். கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னதாக கவிராயபுரம் அற்புத குழந்தை இயேசு திருத்தலம் வந்து அவர்கள் குழந்தை இயேசுவை மகிமை செய்துவிட்டு நன்றியாக அவர்கள் காணிக்கைகளும் ஒப்பு கொடுத்துவிட்டு சென்றார்கள். இப்படி ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு நாம் கேட்கின்றவற்றை ஆண்டவர் கொடுக்கின்றார். நம்புகிறவர்களுக்கு எல்லாம் நிகழும் என்ற ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகள் நாம் கேட்கின்ற வேண்டுதல்களின் பொருட்டு நிறைவேறி கொண்டே இருக்கின்றன. புனித பிரான்சிஸ்கு சலேசியார் கடவுள் மீது நாம் வைத்துள்ள நம்பிக்கையை கடல் பயணத்திற்கு ஒப்பிட்டு சொல்கின்றார். கடல் பயணத்தை நாம் ஆரம்பிக்கின்றோம், கப்பலில் அமர்ந்து ஆரம்பிக்கின்றோம். அந்த கப்பல் புறப்படும் பொழுது கரையை பார்க்கின்றோம். இந்த கப்பல் செல்ல செல்ல கரை அப்படியே சிறியதாக மாறிக்கொண்டே இருக்கின்றது. அப்பொழுது நாம் நினைக்கின்றோம் நம்முடைய பயணம் வேகமாக ஆரம்பித்து விட்டது என்று. இந்த கப்பல் நடுக்கடலில் போகும் பொழுது அது எவ்வளவு தூரம் போகின்றது என்று நமக்கு தெரியவில்லை. எங்கு பார்த்தாலும் கடல் தண்ணீர். நம்முடைய பயணம் செல்கின்றதா அப்படியே இருக்கின்றதா என்ற ஐயப்பாடும் ஏற்பட்டு விடுகின்றது என்று புனித பிரான்சிஸ்கு சலேசியார் நாம் புறப்படும் பொழுது ஆன்மீகத்தில் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது வேகமாக செல்கின்றோம். அந்த நம்பிக்கையின் பொருட்டு ஆழம் செல்ல செல்ல நமக்குள்ளே ஒரு சில கேள்விகள். கடவுள் இருக்கிறாரா? கடவுள் ஏன் இப்படி சோதிக்கின்றார்? கடவுள் இருந்திருந்தால் இது நிகழாமல் அல்லவா இருந்திருக்க வேண்டும்? ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று கடவுளுடைய இருப்பையை கேள்விக்குட்படுத்துவதாக நம்முடைய கடவுள் நம்பிக்கை அமைந்து விடுகின்றது என்று புனித பிரான்சிஸ்கு சலேசியார் குறிப்பிடுகின்றார். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒரு சிறுவனை ஆண்டவர் சுகப்படுத்துகின்றார். அவருடைய சீடர்களிடம் அழைத்து வருகின்றார்கள். அவர்களால் சுகப்படுத்த முடியவில்லை. உடனே அங்குள்ள கூட்டத்தினர் எல்லோரும் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு சீடர்களுடைய அந்த குறைவுபட்ட நம்பிக்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாடுகின்றார். அவர்கள் கூடவே இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வானக தந்தையிடம் அவருடைய திருவுளத்தின்படியே அநேக புதுமைகள், அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கின்றன. அவையற்றையெல்லாம் பார்க்கின்றார்கள். இருந்தாலும் ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கையின் பொருட்டு அந்த தீய ஆவி பிடித்திருந்த சிறுவனை அவர்களால் குணப்படுத்த முடியவில்லை. இங்கு அவருடைய நம்பிக்கை குறைவுபட்டதை ஆண்டவர் சுட்டி காட்டி நம்பிக்கையோடு இருங்கள், அதற்கு இறைவேண்டலும் நோன்பும் இருந்து தீய ஆவியை விரட்ட வேண்டும் என்று ஆண்டவர் வழிகாட்டுகின்றார். அதோடு இந்த தீய ஆவி பிடித்திருந்த சிறுவனின் தந்தையின் நம்பிக்கையை ஆண்டவர் மிகுதிப்படுத்துகின்றார். அவருடைய தந்தை சொல்கின்றார், இயலுமானால் நீர் எங்கள் மீது பரிவு கொண்டு மகனிடமிருந்து தீய ஆவியை விரட்டிவிடும் என்று சொல்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இயலுமானலாவா, நம்புகிறவர்களுக்கு எல்லாம் நிகழும் என்று சொல்கின்றார். அவர்களும் நம்பிக்கையோடு நாங்கள் உம்மீது நம்பிக்கை வைக்கின்றோம், உம்மால் நிச்சயம் முடியும் என்பதை நாங்கள் நம்புகின்றோம் என்று அவருடைய குறைவுபட்ட நம்பிக்கை கூட மிகுதியாக ஆண்டவர் மாற்றுகின்றார். அங்கே ஒரு மாபெரும் புதுமை. தீய ஆவி அந்த சிறுவனை விட்டு வெளியேறுகின்றது. அந்த சிறுவன் கீழே விழுகின்றான். நல்ல உடல் உள்ள சுகத்தோடு அவன் குணப்படுத்தப்படுகின்றான்.
இங்கு இவருடைய நம்பிக்கை குறைவுபட்ட நிலையிலே சீடருடைய நம்பிக்கையை ஆண்டவர் இன்னும் சற்று பலப்படுத்துகின்றார். அந்த சிறுவனுடைய தந்தை அவருடைய நம்பிக்கை இன்னும் மிகுதியாக மாற்றுகின்றார். இங்கு ஆண்டவர் சொல்கின்ற அந்த வார்த்தை, நம்புகிறவர்களுக்கு எல்லாம் நிகழும் என்கின்ற செய்தியை ஆண்டவர் என்று நமக்கு கொடுத்து இந்த நம்பிக்கை மேன்மையானது என்பதை உறுதிப்படுத்துகின்றார். ஆகவேதான் இன்றைய முதல் வாசகத்திலே ஞானத்தை பற்றி ஆண்டவர் சொல்கின்றார். கடவுள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் பொருட்டு ஞானம் வெளிப்படுகின்றது. கடவுள் மீது நாம் கொள்கின்ற இறை அச்சத்தின் பொருட்டு இந்த ஞானம் மற்றவர்களுக்கு வெளிப்படுகிறது என்று சொல்கின்றார். எனவேதான் சீராக் புத்தகம் அதிகாரம் 1 இறைவசனம் 14 வாசிக்கின்றோம். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்று வாசிக்கின்றோம். அச்சப்படுகின்ற மனிதர், மனச்சாட்சிக்கு பயந்து கடவுள் மீது நம்பிக்கை கொள்கின்றவர்கள் ஞானத்தோடு இருப்பார்கள் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. கடவுள் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது எல்லாம் நிகழ்கின்றது. கடவுள் மீது நாம் நம்பிக்கை வைக்கின்ற நிலையில் கடவுள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் பொருட்டு தனி மனிதர் பலப்படுத்தப்படுகின்றார். எவ்வளவுதான் வாழ்க்கையில் சோகங்கள் சூழ்ந்தாலும், கவலைகள் வந்தாலும், ஏமாற்றங்கள் எதிர்பார்ப்புகள் இருந்தாலும், பல்வேறுபட்ட கடினமான சூழ்நிலையில் நாம் கடந்து செல்ல நேர்ந்தாலும் ஆண்டவரிடம் நம்பிக்கை வைத்தோம் என்றால் நாம் உறுதிப்படுத்தப்படுவோம், நம்முடைய இதயம் பலப்படும் என்பதை திருப்பாடல் 112 இறைவசனம் 7 வாசிக்கின்றோம். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வருடைய இதயம் வலுப்படும் என்று நாம் வாசிக்கின்றோம். இந்த நம்பிக்கையின் பொருட்டு இந்த சமூகமும் பலனடைகின்றது. யோசபாத்து அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எருசலேம் நகரில் உள்ள அனைத்து மக்களையும் சந்திக்கின்றார். இவர் அந்த நாட்டின் ஒரு அரசராக இருக்கின்ற வேளையிலே 2 குறிப்பேடு புத்தகம் அதிகாரம் 19 இறைவசனம் 4 முதல் வாசிக்கின்றோம். அங்குள்ள நீதிபதிகள் எல்லோரையும் அழைத்து கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள், அந்த நம்பிக்கையின் பொருட்டு மக்களுக்கு நீதி வழங்குங்கள், ஆண்டவரிடம் பயத்தோடு நீங்கள் நல்லதை செய்யுங்கள், கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், ஆண்டவரிடம் இறையச்சம் கொள்ளுங்கள், அதன் பொருட்டு மக்களுக்கு நல்லதை செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் நல்லவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்கின்றார். கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளும் பொழுது மனச்சாட்சிக்கு பயந்து சமூகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் நீதியின்படி, நியாயத்தின்படி, உண்மையின்படி நாம் மற்றவர்களை வழிநடத்த ஆரம்பித்து விடுகின்றோம் என்பதை யோசபாத்து என்பவர் அங்குள்ள நீதிபதிகள் எல்லோருக்குமே அறிவுறுத்தி கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர் பலப்படுத்துகின்றார். இங்கு அவர் கடவுள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் பொருட்டு மற்றவர்கள் எல்லோருமே அதிகாரிகள் நம்பிக்கை வைத்து கடவுளுக்கு இறை அச்சத்தோடு நீங்கள் மக்களுக்கு பணி செய்யுங்கள், அப்பொழுது அந்த சமூகம் உயர்வு நிலைக்கு மாறும் என்பதை சொல்லுகின்றார். கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களால் இந்த சமூகமும் அநேக மக்கள் பலன் அடைகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய நம்பிக்கையும் ஒவ்வொரு நிலையிலும் மாறுபட்டு கொண்டே இருக்கும். ஒவ்வொரு மனிதர்களுக்கு ஏற்றாற் போல கடவுள் நம்பிக்கை இருக்கின்றன. அதற்கு கடலை வைத்து இந்த கடவுள் நம்பிக்கையை நாம் இன்று சரி செய்யலாம். அதாவது கடல் தண்ணீர் நிரப்பரப்பு அடைந்தது, தூரத்திலிருந்து அதை பார்க்கும் பொழுது ரொம்ப அதிசயப்பட்டு பார்க்கின்றோம். ஒரு சில மனிதர்கள் அப்படிதான், கோவிலுக்கு வராமல் தூரத்திலிருந்தே கோவிலை பார்ப்பார்கள், கடவுளை கும்பிடுவார்கள், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பார்கள். ஆனால் கோவிலுக்கு உள்ளே வரமாட்டார்கள், அவர்கள் வேலையை பார்த்து கொண்டு சென்று கொண்டே இருப்பார்கள். இவர்கள் ஒரு வகையான கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள். இன்னும் ஒரு சில மனிதர்கள் கடலை போய் நம்முடைய காலை நனைத்து விட்டாலே அவ்வளவு மகிழ்ச்சி, அதோடு திரும்பி வந்து விடுவார்கள். அதுபோல கோவிலுக்கு செல்வார்கள், ஆண்டவரிடம் நம்பிக்கை வைப்பார்கள், ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த இறை பிரசன்னத்தை, இறை வார்த்தை கேட்பார்கள், அப்படியே வந்து விடுவார்கள். அதில் அவர்களுக்கு மகிழ்ச்சி, கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் என்று மகிழ்ச்சிப்படுவார்கள். இன்னும் ஒரு சில நபர்கள் படகை எடுத்துக்கொண்டு வலைகளை வீசி அநேக மீன்களை அள்ளி வருவதற்கு ஒப்பான ஒரு கடவுள் நம்பிக்கை. இவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை தினந்தோறும் கோவிலுக்கு எடுத்து செல்வார்கள், பைபிளை படிப்பார்கள். அந்த பைபிளை படித்து மனதில் ஒரு நிம்மதி, வீட்டில் ஒரு ஆசீர்வாதம், அந்த இறை வார்த்தையின்படி நடக்க முயற்சி செய்வார்கள். இவர்கள் ஒரு விதமான கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள். இன்னும் அரிதான மனிதர்கள் கடலுக்கு ஆழத்திற்கு போய் முத்துக்களை கொண்டு வருவார்கள். தங்களது உயிரையும் பணயம் வைத்து அவர்கள் இந்த முத்துக்களை கொண்டு வருவார்கள். ஒரு சிலருடைய நம்பிக்கையும் அப்படித்தான். அநேக நிலையிலே கடவுள் மீது அதிகம் ஆழம் கொண்டு, விசுவாசம் கொண்டு,
அவர் சொன்னதையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பார்கள். இறை வார்த்தையை வாசித்து தன்னுடைய வாழ்க்கையில் அதே போல செயல்படுவார்கள். அதன் பொருட்டு நிறைய ஏச்சு பேச்சுக்களை சந்திப்பார்கள், எதிர்ப்புகளை சம்பாதிப்பார்கள், பல்வேறுபட்ட கஷ்டங்களையும் வேதனைகளையும் சம்பாதிப்பார்கள். இருந்தாலும் கடவுள் மீது உள்ள நம்பிக்கையின் பொருட்டு ஆண்டவருடைய வார்த்தையை தானே சொல்கின்றோம் என்று அவர்கள் தொடர்ந்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து செல்வார்கள். இவருடைய நம்பிக்கை உண்மையிலேயே பெரிதும் போற்றுதற்குரியது. இப்படிப்பட்ட நம்பிக்கையின் வழி வந்தவர்கள் தான் அநேக புனிதர்களும் சீடர்களும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய நம்பிக்கை, கடவுள் மீது கொண்டுள்ள நம்பிக்கை எப்படி இருக்கிறது? ஒரு கடலை பார்த்து பரவசமாகி செல்கின்ற நபர்களைப் போலவா, அல்லது தண்ணீரில் நனைத்து வருகின்ற நபர்களைப் போலவா, மீன்களை அள்ளி வருகின்ற நபர்களைப் போலவா, அல்லது முத்துக்களை ஆழத்திற்கு சென்று எடுத்து வருகின்ற நபர்களைப் போலவா? எப்படிப்பட்ட நம்பிக்கை நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது என்று சிந்தித்து பார்த்து கடவுள் மீது உள்ள நம்பிக்கையை இன்னும் மிகுதிப்படுத்துவோம். அப்பொழுது ஆண்டவர் சொன்னதுபடி நம்புகிறவர்களுக்கு எல்லாம் நிகழும் என்ற வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். இதன் பொருள் உணர்ந்தவர்களாய் நம்முடைய வேண்டுதல்களை இப்போது ஆண்டவரிடம் எடுத்து வைப்போம். அன்பு குழந்தை இயேசுவே, எங்கள் திரு அவைக்காக வேண்டுகின்றோம். அனைவருக்கும் நற்சுகம் கிடைக்கவும், அவர்கள் செய்கின்ற அருட்பணிகளை ஆசீர்வதித்து, அவர்கள் எங்கு இருந்தாலும் நீரே அவர்களை பாதுகாத்து தூய ஆவியின் வல்லமையால் வழி நடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் நாட்டு தலைவர்களுக்காகவும் உலகில் உள்ள மற்ற நாட்டு தலைவர்களுக்காகவும் வேண்டுகின்றோம். நல்ல வழியில் ஆட்சி செலுத்தி நேர்மையான முறையில் அவர்களை வழிநடத்தி மற்ற நாட்டுடன் பகைமையை மறந்து சகோதர பாசத்துடன் ஒன்றிணைந்து வாழவும், அவர்களின் தேவைகளை அறிந்து ஒற்றுமையுடன் வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு குழந்தை இயேசுவே, எங்கள் பங்கு தந்தைக்காகவும் பங்கு இறைமக்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் நற்சுகம் கிடைக்கவும், அவர்கள் செய்கின்ற பணிகளை ஆசீர்வதித்து அவர்களுடைய பயணங்களையும் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அற்புத குழந்தை இயேசுவே, துருக்கி, சிரியா நாடுகளில் பூகம்பத்தால் இறந்து போன மக்களையும் அவர்கள் இழப்பால் தவிக்கும் உறவுகளையும் கண்ணோக்கி அத்தேசத்திற்கு நலம் தர, சுகம் தர, நல்ல நிலைக்கு அப்பூமியை கொண்டு வர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட குடும்ப கருத்துக்களுக்காய் மௌனமாய் மன்றாடுவோம். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக ஆசீர்வதிக்கின்ற அன்பான இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் ஆழமான நம்பிக்கையோடு எடுத்து வைத்திருக்கிற இந்த மன்றாட்டுகளுக்கு கனிவோடு செவிசாய்த்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். உன் பாதையிலே பயணமாகுவேன். உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். வாழ்ந்திடுவேன், நான் வாழ்ந்திடுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக.
எல்லாம் வல்ல இறைவா, உமது மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடுகின்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற இப்பலி எங்கள் மீட்புக்கு பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையின் பன்னிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை மட்டும் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் தருகின்ற அமைதி எந்நாளும் உங்களோடு இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். திருப்பலி வழியாக, திருவிருந்தின் வழியாக நம்மையும் நமது குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வருகிறார். அழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லோருமே பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும், எனது ஆன்மா நலமடையும். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் மாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே
வாழ்ந்திட வரம் தருவாய். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கரமதிலே ஒரு பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றாய். சம்மதமே இறைவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவின் மீட்பின் பிணையை பெற்றுக்கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துய்த்துணர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து காத்து கரம் பிடித்து வழி நடத்துவாராக. அன்னையின் அரவணைப்பில் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. செல்வமே தெய்வீக மலரே குழந்தை இயேசுவே. செல்வமே தெய்வீக மலரே குழந்தை இயேசுவே. மலையிருள் நீக்கும் வாணிக விளக்கே